பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் பக்ரீத்துக்காக ஸ்பெஷல் ரெசிபி, அதாவது பாதாம் வட்டலப்பம் இல்லாமல் பக்ரீத்தாங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் அதான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவு கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவு சக்கரை எடுத்துக்கலாம். சக்கரை நல்லா கரைய விட்டுறலாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை குங்குமப்பூ கலருக்காகவும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் கலக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய் தூள், இதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது நம்ம 1.5 கப் பால் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பால் நல்லா 1 கப் அளவு சுண்டுற அளவுக்கு வச்சிடலாம். இது சிம்லேயே இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் 30 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை தோலை உரிச்சிட்டு மிக்சியில் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்டிருச்சு. இதை ஓரமாக ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் தோலை உரிச்ச பாதாம் 4 முட்டை இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்து இந்த மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரையாட்டி இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா பாதாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்ததாக சுண்ட வச்ச பால், நம்ம அடித்த முட்டை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வட்டலப்பத்தை வேக வைக்க நான் கேக் பவுலில் எடுத்திருக்கேன். கேக் பவுலில் நல்லா நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்த கலவையை இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து மேலே பிஸ்தாவை மேலே அப்ளை தூவிக்கிறேன். தூவிட்டு ஒரு சில்வர் பேப்பர் வச்சு நல்லா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளுக்கு தண்ணி இறங்கக்கூடாது இல்லையா, அதனால சில்வர் பேப்பரில் நல்லா கவர் பண்ணியாச்சு. இதை குக்கரில் ஒரு 2 விசிலுக்கு வைக்க போகிறேங்க. ரொம்ப சூப்பரான வட்டலப்பம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பக்ரீத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வட்டலப்பத்தில் மில்க் மேடு, மில்க் பவுடர் எதுவுமே சேர்க்கலங்க, வெறும் பாதாம் மட்டும்தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ குக்கர்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. நல்லா வட்டலப்பம் வெந்திருக்கு பாருங்க. இதை கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில்